Taste the Daily. அதிமுகவை போல 234 தொகுதிகளிலும் திமுக சின்னத்திலேயே நிற்கும் தைரியம் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் சவால் விடுத்துள்ளார். சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே.பி. கந்தன் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் கந்தன் சாவடியில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் அதிமுக ஆட்சியின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கியும் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறியும் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மின்சார கட்டணம், சொத்து வரி, பால் விலை, பத்திரப்பதிவு கட்டணம் என உயர்த்தப்பட்ட தொகையை திரும்ப பெறுவது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் சட்டப்பேரவையில் வெளியிடப்படவில்லை என்று தெரிவித்தார். புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் 2011 16 வரை நான் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். ஆகவே மக்கள் மீது நம்பிக்கை வைத்து 234 தொகுதிகளில் இரட்டையிலே நிற்பேன், நான் மக்கள் ஆதரவோடு வென்று காட்டுவேன் என்று புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் 2016 234 சட்டமன்ற தொகுதிகளில் இரட்டையிலே நின்றார், வென்றார். மீண்டும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி அமைத்தார். முத்துவேல் கருணாநிதி சவுடால் பேர்வழி, உண்மையிலே நாங்க எல்லா மேடையும் சொல்றோம். சிங்காரம் சொல்றாரு, கந்தன் சொல்றாரு, பொன்ராஜா சொல்றாரு, மணி சொல்றாரு, ராஜசேகர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றோம், மக்களும் சொல்றாங்க. ஆனா விளம்பர மாடல் கம்பெனி என்ன செய்யறாங்க? இன்னைக்கு எதிர்கட்சிகளுடைய குரவலையை நெருக்கின்ற வகையிலே, சட்டப்பேரவையில ஜனநாயகத்தை குடிகோண்டி புதைக்கின்ற வகையிலே, காலிலே போட்டு மிதிக்கின்ற வகையிலே ஜனநாயக படுகொலை நடைபெறுகிறது. நீ உண்மையிலேயே எல்லா திட்டங்களையும் அறிவிச்ச திட்டங்களையும் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, அம்மாவர்கள் எப்படி நின்றார்களோ அதே போல 234 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே நின்று நீ வென்று விட்டால் நாங்கள் பொது வாழ்க்கையிலிருந்தே விலகி விட முடியுமா? முடியாது. கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு, அவர்களை வைத்து ஏமாற்றிக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிற நாடக கம்பெனி